தேவி. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இவள் பெயர் தான் தேவி. எந்த நேரமும் ஏதாவது சிந்தனையோடவே இருப்பாள். யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவாள். என்ன இவ வெளியில உட்காந்துருக்கா? சரியில்லையே, குழம்பி போய் உக்காந்துருப்பா போல. குழப்பி விட்டு வர்றது தானே நம்ம வேலை. போவோம். ஏண்டி ஏண்டி உம்முன்னு உட்காந்துருக்கா தேவி? அக்கா வாக்கா உட்காருக்கா. எப்பக்கா வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். நீ என்ன யோசனையில இருக்கிறவ? என்னக்கா நின்னுட்டே பேசுறீங்க? உட்காருங்களேன். நான் தான் உட்காருங்கன்னு சொல்றேன்ல. உட்காராம நான் எங்க போறேன்? வேலை கிடக்குதுடி. ஐயோ, எனக்கும் தான் தலைக்கு மேல வேலை இருக்கு. நான் உட்காந்துருக்கலையா? சரி, சமைச்சிட்டீங்களா? நான் சோறு பொங்கி புருஷனை வேலைக்கே அனுப்பிச்சிட்டேன். ஆமா, உன் புருஷன் எங்க? அவரு இங்கதாக்கா இருக்காரு. எது, உன் புருஷன் இங்கேயா இருக்காரு? இல்லையே, எங்க பார்த்த மாதிரி இருக்கு. இல்லையே, வீட்டில் தானே இருந்தாரு. என்னக்கா நல்லா பார்த்தீங்களா? ஏன் புருஷன் தானா? இப்ப பாரு, கொளுத்தி போட்டாதான் இவ குடும்பத்துல குண்டு வெடிக்கும். ஏய், உன் புருஷன் தாப்புல வெளியில பைக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு யாரோ ஒரு ஆள் தண்ணி அடிச்ச ஆளாட்டுக்கு நல்லா குடி போற. அந்த ஆளை கூட்டிகிட்டு போனதை நான் 2 கண்ணால பார்த்தேன். சரி, வர வழியில உன் ஊர் இருக்கேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எந்த ரோடுக்கா? மெயின் ரோட்டில் தான் பார்த்து வந்தேன். சரி, நான் வரேன். நீ பைப்படிக்கு வந்துரு. 10 மணிக்கு தண்ணி விட்றாங்களா இன்னைக்கு தான். வந்து 2 குடம் பிடிச்சிட்டு போடி. அப்புறம் இன்னும் தண்ணி விடுறதுக்கு 7 நாள் ஆகும். கையோட அதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பாவம், அப்புறம் தண்ணிக்கு நீ என்ன பண்ணுவ? பாவமாக இருக்குது. ஏன் தங்கச்சி இருந்தால் சொல்ல மாட்டேன். நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்ல. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வரேன்டி. ஏய் தேவி, வரேன்னு சொன்னேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. நான் தண்ணிக்கு வந்துடுறேன். வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கேவச்சிருக்கி யாரு என்ன சொன்னாலும் நம்பிடு விளையாட்டுக்கு. இவளுங்க மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் அப்புறம் நம்ம இப்படி கோழி முட்டாம என்ன பண்ணுவோம்? இந்த அக்கா நம்மள சகோதரின்னு சொல்றாங்க. எவ்வளவு பாசம் இருந்தா தண்ணி வரத நம்ம கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அதுவும் 7 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. அந்த அக்கா நினைச்சிருந்தா அவங்களே பிடிச்சிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்களே. ஆனா பாரு, தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. இதுதான் வில்லேஜோட வாழ்க்கையே. நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அக்கா ஏதோ, ஆமா இங்கே தானே இருந்தாரு. வெளியில எங்கேயோ போயிருக்கான்னு அந்த அக்கா சொல்லிட்டு போறாங்க. அந்த அக்கா சொல்றது உண்மையதான் இருக்கும். ஏதோ ஒன்று நினைச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டுல எதிர்த்துட்டு வந்து கல்யாணத்தை பண்ணினேன். இப்ப இவருக்கு ஆதரவு யாரும் இல்லை, எனக்கும் ஆதரவு தரல. அப்ப நம்ம தானே இவரை பார்த்துக்கணும். ஏன் இப்படி சொன்ன பேச்சு கேட்காம அழைகிறாரு? இன்னைக்கு போயிட்டு நான் இழுத்துட்டு வரேன். அவரை வீட்டில் வச்சு பேசினா தான் இதெல்லாம் வேலைக்கு ஆகும். தேவியோட குணமே இதுதான். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிக்கிட்டு தன் கணவரோட சந்தோஷமா இல்லாம சண்டை அடிக்க வேண்டியது. குடும்பத்தை எதிர்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கேப்பா பேச்ச கேட்கிறாளே, குடும்பம் உருப்படுமா? கண்டிப்பா உருப்படாது. தேவி தண்ணி எடுத்து வைடா. தேவி எங்க இருக்க? எனக்கு டைம் ஆகுது. இங்கே தானே உட்காந்துருந்தோம், அதுக்குள்ளேயே எங்க போயிட்டா? நேரம் வேற ஆயிட்டே போகுது. சாப்பாடை கட்டி வச்சாலா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளேயும் பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருக்க போயிட்டா. ஐயோ கடவுளே. இவர் பெயர் தான் ஆதி, தேவியுடைய கணவன். பாவம், 2 பேருமே அன்பா தான் இருக்காங்க. ஆனா 2 பேத்துக்குள்ளேயும் சந்தோஷமே இருக்காது. அடிக்கடி சண்டை வரும். அது யாரால வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இங்கே தானே அவர் இருக்கிறதா சொன்னாங்க. ஆளையே காணோம். எங்க போயிட்டாரு? இவர் வேற நம்ம கிட்ட எங்க போறேன் வரேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. இவர் ஏன் நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில போறாரு? இவருக்காக தானே நான் அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்தேன். இந்த மாதிரி இவர் சொல்லாம கொள்ளாம போயிட்டு இவருக்கு ஏதாவது ஆயிட்டு இல்ல வேற கெட்ட பழக்கம் ஏதாவது பழகிக்கிட்டா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் இப்படி இருக்காரு? இருக்கிறதே இவர் மட்டும்தான் எனக்காக. இவரை எனக்காக வச்சுக்கணும், என் உள்ளங்கையில வச்சுக்கணும். இவருக்கு ஒன்று ஆச்சுன்னா என் லைஃப் வீணா போயிரும்ல. பயமா இருக்கே, எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. டெய்லியும் தான் சொல்றேன், சொல்லாம கொள்ளாம போகாதீங்கன்னு. கொஞ்சம் கூட புத்தியே வரமாட்டேங்குது இந்த ஆளுக்கு. தேவிக்கு சுயமா சிந்திக்கிற புத்தி இல்லை. அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு இப்படிதான் அடிக்கடி அதிகமா யோசனை பண்ணி அழுகுவா. அடுத்து இது வந்துருச்சு. இது என்ன சொல்ல போகுதோ? அவல்ல ஐயா, இவெல்லாம் இந்த ஊர்ல கட்டிட்டு வரலன்னு யார் அழுதா? முளைச்சி 3 இலை விடல. இவெல்லாம் பெத்தவங்களை விட்டுட்டு ஓடி வந்து இவனை கட்டிக்கிட்டு நல்ல குடும்பம் பண்ண முடியுமா நான் இருக்கும்போது? இப்ப பாரு இவளை. இவன் நமக்கு போட்டியானவே இல்லைதான். நமக்கு வயசாச்சு. இருந்தாலும் அந்த நாளையில பணக்கார வீட்ல இருந்து நான் தான் கட்டிக்கிட்டு வந்தேன்.
பொழைச்சாலும் ஒருவேளை நாளைக்கு அவங்க ஆயப்பேன் சமாதானம் ஆயிட்டு சீரு வருஷம் கொண்டுட்டு வந்துட்டா அவ பணக்காரி ஆயிடுவா, நம்ம பிச்சைக்காரில ஆயிடுவோம். ஊர்ல ஒருத்தையும் மதிக்க மாட்டா. இவள ஊரை விட்டு விரட்டி அடிக்கணும். இப்ப பாரு தேவி. ஐயோ தேவிக்கு என்னாச்சு? ஏமா மூஞ்சி வாடி போயிருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பஸ் எப்போ வரும்னு உட்காந்துருக்கேன். டவுனுக்கு போகலான்னு பார்த்தேன். டவுனுக்கு போகணுமா? என்ன வேலை சொன்னா நானும் வருவேன்ல. எனக்கும் டவுனுக்கு போகிற வேலை இருக்குது. அது ஒன்றும் இல்லைக்கா, நீ வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்காரு 2 சட்டி 2 பனினையும் மாற்றி மாற்றி போடுறாரு. அதனால தான் சரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு பஸ் ஸ்டாப்பில் வந்து உக்காந்துருக்கேன் அவருக்கு தெரியாமல். வேற ஒன்றும் இல்லைக்கா. நீ இவ்வளோ பாசமாக இருக்க உன் புருஷன் மேலே, ஆனால் உன் புருஷன் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரா? சொல்லு பாப்போம். நீ மட்டும் எவ்வளோ யோசிக்கிற? உனக்கு எதுனா வாங்கி கொடுத்தாரா இல்லையா? இல்லைக்கா, இன்னும் அவர் வாங்கி தரல. காசு இருக்கும்போது வாங்கி தருவாருக்கா. காசு இருக்கும்போது வாங்கி தருவானா எல்லா புருஷனும்? உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரா இது வரைக்கும்? இல்லைக்கா, என்ன வேணும்னு கேட்டதில்ல. என்ன வேணும்னு இன்ன வரைக்கும் கேட்டது இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே அதுக்கு தகுந்த காசு சேர்த்து வாங்கிட்டு வந்து தர முடியும். சரிப்பா, என்ன பொழப்பு பொழக்கிறியோ. சரி, துப்பத்த பொழப்பு மட்டும் பொழைக்காத. நல்லதுக்கு சொல்றேன். உனக்கு நான் வந்து ஒரு அக்காவோ இல்ல தங்கச்சியோ எப்படியோ நினைச்சுக்க. மூஞ்சி பாரு, இதுக்கு தங்கச்சின்ற நினைப்புக்காரியா? என்னடி வரட்டா? போயிட்டு வாங்கக்கா. நமக்கு இதுக்கு வம்பு. அதாவது கல்யாணமான புதுசுல புருஷன் சுத்தி சுத்தி வருவான் பூனை குட்டியாட்டம். என்ன வேணும் என்ன வேணும் உனக்குன்னு. இவ புருஷன் என்னடான்னா ஒண்ணு கூட கேட்கலையாமே. அடிக்கடி டவுனுக்கு போற பையன் அங்க யாருக்கிட்டையும் வாங்கி தரானோ என்னவோ. இவ வீட்டுல உக்காந்து நம்பிக்கிட்டு உக்காந்துருக்கான் புருஷன் என்னைக்காவது வாங்கி தருவார்னு. அவன் வாங்குற சம்பள காசை யாருக்கு வாங்கி தரானோ, எவன் அனுபவிக்கிறாளோ. நமக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளாரையே போட்டுக்குவோம். தேவி வரேன், பஸ் வந்தா கிளம்பி போயிட்டு வரேன். கொளுத்தி போடுறது ஏன் கடமை. பத்தி எரிஞ்சா எரியட்டும், இல்லைன்னா புகையட்டும். எங்க போன? அதேதான் நானும் கேக்குறேன், எங்க போனீங்க? காலையில நான் வேலைக்கு போகணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சோறு கட்டி கொடுக்கல, தண்ணி காய வச்ச எடுத்து ஊத்துல, நீ பாட்டுக்கு வீடு விட உட்காந்து பேச போயிட்ட. கதை பேசுறதுக்கு தான் நேரமா? காலங்காத்தாலே எந்த பொம்பளையாவது போயிட்டு அடுத்த வீட்டில் உட்காந்து கதை பேசுவாளாடி? நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்க? எங்கே போயிட்டு ஊர் சுற்றிட்டு வர? நீங்கள் வீட்டில் இருந்தீங்களா? நான் தான் வீட்டில் இருந்தேன். உங்களை ரோட்டில் மெயின் ரோட்டில் பார்த்ததா வேணைக்கா சொல்லவும் தான் நான் இங்கே வந்தேன். மெயின் ரோட்டுக்கு எதுக்கு போனீங்க சொல்லாமல் கல்லாமல்? ஏ லூசாடி நீ, வேலைக்கு நேரம் வச்சு உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை. நவுறு முதல்ல. வீட்டில் தாண்டி நான் இருந்தேன். எந்த மெயின் ரோட்டுக்கு நான் போனேன்? மெயின் ரோட்டில் இருந்தேன்னா நான் ஏன்டி இப்போ வீட்டில் இருந்து வரேன்? கொஞ்சமாவது யோசிடி. நகர்ந்து போவாங்கிட்ட ஃபஸ்ட்டு. வீட்டில் இருந்தேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை வீட்டில் தான் இருந்திருப்பாரோ? எதுக்கு தான் இந்த மாதிரி பொய் பேசுகிறாரோ? அடுத்தவங்க பொய் சொல்லுவாங்களா? கண்ணால் பார்க்க வந்தானே வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அந்த அக்கா. இவர் என்ன இப்படி பொய் பேசுகிறாரு? நான் எங்கேயாவது கிளம்பி போயிடணும். வீட்டில் இல்லைனா தான் இவருக்கு நிம்மதி. தேவிக்கு இதே தான் வேலை. யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு வந்து அப்படியே புருஷன்கிட்ட சண்டை போடுறது. வீட்டில் தானே இருந்தா, வீட்டில் இருக்கீங்களான்னு உள்ளே போய் பார்த்துட்டு போக வேண்டியதானே. இப்படி தான் சந்தேகப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து கத்த வேண்டியது. பாவம் ஆதியோட நிலைமை. ஏக்கா என்னக்கா நீ வீட்டில் தான் போர் போட்டு வச்சிருக்கிற? அந்த பைப்பில் வராத தண்ணியா இந்த பைப்பில் வரப்போகுது? ஏக்கா இங்கே தெரு பைப்புக்கெலாம் வந்த? அடியே வேணி, என் வீட்டில் பைப்பு வச்சுக்கிட்டு நான் ஏன்டி இங்கே தண்ணிக்கு வரணும்? ஏக்கா அதை தான் நானும் கேட்குறேன். ஏன் இப்படி தூரம் வந்திருக்க? வேணி உன்னை பார்த்து ஒரு சங்கதி பேசிட்டு போலான்ட்டு தான் தண்ணி பைப்புக்கு வந்தேன். நீ எப்படியும் இங்கே வருவன்னு தெரியும். 7 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டா இங்கே தான் வந்து எல்லா மக்களையும் பார்க்குறதா இருக்குது. அதான் வந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்டி. இருக்க ஒரு நிமிஷம் உட்காந்துக்கிறேன், கைகால் வலிக்குது. பக்கத்தில் வந்து சொல்லி எவ்வளோ கேட்ட போறா. ஏக்கா என்கிட்ட என்ன சொல்லணும்? முக்கியமான விஷயம்னு சொல்ற, ஒன்றும் புரியலையே. வேணி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனேன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் பெஞ்சில் உட்காந்துருந்தா அந்த தேவி. நான் என்ன பண்ணிவிட்டேன், நல்லா கொளுத்தி போட்டுட்டு வந்துட்டேன். ஏக்கா ஏக்கா நீ ரொம்ப லேட்டுக்கா. நீ இப்பதான் சொல்லிட்டு வந்த. நான் காலையில் எந்திரிச்சோனையும்
அவ வீட்டுக்கிட்ட தான் போனேன். பின்னேற உக்காந்துருந்தா வெளியில. நல்லா புகைச்சு விட்டுட்டு வந்துட்டேன்னா பாத்துக்கையே. என்னடி சொல்ற? பத்தியாடி, நீ எதுவா இருந்தாலும் முந்திக்கிறடி. ஆமாக்கா, காலையில போனேன். கன்னத்துல கை வச்சுக்கிட்டு ஏதோ பலத்த யோசனையில இருந்திருப்பாளாட்டுக்கு. நான் கேட்டுவிட்டேன். அவ புருஷன் வீட்டுல தான் இருந்தான். நான் கூட பார்த்துட்டேன். அந்த குருடி வெளியிலேயே உக்காந்துருக்கிறா. உன் புருஷனை நாங்கள் பஸ் ஸ்டாப் பக்கம் பார்த்தேன்டி, மெயின் ரோட்லன்னு சொல்லிவிட்டேன்க்கா. அவள் நான் இங்கிட்ட போனதும் உடனே புருஷனை வேவு பக்கத்துக்கு போயிட்டா என் பேச்சை கேட்டுட்டு. நான் வந்து ஒரே சிரிப்பு. பைப்படிக்கு வாடி, அந்த தண்ணி பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படியும் வருவாக்கா தண்ணி பைப்புக்கு, இன்னும் கொஞ்சம் புகைச்சு விடுவான். அடிப்பாடி வேணி, நீ பழைய கில்லாடிடி. உன் பங்குக்கு நீ புகைச்சு விட்டுட்ட, நான் என்ன புகைச்சு விட்டேன்னு கேட்கதாம உட்காந்துருக்கேன். ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீ என்னத்தை புகைச்சு விட்டியா அதை சொல்லு. அவ பஸ் ஸ்டாப்ல உக்காந்துருந்தாடி. நான் கேட்டேன், ஏன்டி அம்மா இங்க உக்காந்துருக்கேன்னு. அவ சொன்னா, என் புருஷன் வந்ததுல இருந்து 2 பனின்னு 2 சட்டி தான் வச்சிருக்காரு, மாத்தி மாத்தி போட்டிருக்காருன்னு சொன்னா. அது சரிக்கா, அந்த 2 சட்டியும் பனியும் நீ கேட்டியாக்கும்? ஏய் தேவி, பத்தியா என்னையவே கலாய்க்கிற? உன்னை கலாய்க்க முடியுமா? இந்த ஊருக்கே ராணி நீயே. உன் வீட்டுல இல்லாத பணம் காசா எங்க கிட்ட இருக்குது? ஏக்கா, நீ எஜமானி, நானு ஒரு கூலியாளு. அப்படிலாம் உன்னை கலாய்க்க முடியுமாக்கா? ஆமா ஆமா. அப்புறமே கேட்டேன், நீயும் உன் புருஷனுக்கு வாங்கி தரணும்னு யோசிக்கிறியே, உன் புருஷன் உனக்கு ஏதாவது வாங்கி தரட்டான்னு கேட்டாரா அப்படின்னு கேட்டேன்டி. அதுக்கு அவ சொன்னா, என் புருஷன் சம்பளம் வாங்குறதும் எனக்கு வாங்கி கொடுப்பாருக்கா அப்படின்னு சொன்னேன். நம்ம அந்த இடத்துல சும்மா இருந்தா வேலையாகுமா? அதானிக்கா, அது எப்படி ஆகும்? அதெல்லாம் வேலையாகாது. நீ அந்த இடத்துல தான் கொளுத்தி போட்டிருக்கணும். சரியா சொன்னப்போ அந்த இடத்துல தான் கொளுத்தி விட்டேன். என்னன்னு தெரியுமா? நீ யோசனை பண்ற மாதிரி உன் புருஷனை யோசனை பண்ணும்ல. உங்ககிட்ட ஏதாவது வாங்கி தரட்டான்னு கேட்டாரான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். கல்யாணம் ஆன புதுசுல தானே புருஷங்க சுத்தி சுத்தி வருவாங்க. இது என்ன சங்கதியோ எனக்கு தெரியல. புருஷன் புது பொண்டாட்டி சுத்தி வரலன்னா டவுனுக்கு போற வர பையன் அங்க யார சுத்தி அலையிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டி. உடனே முறைச்சுக்கிட்டு வீட்டை பார்த்து போனான். இந்நேரம் கொழுந்து விட்டு எரியும். பைப்படிக்கு வருவாளா வரலையான்னு தெரியல. எனக்கு என்னவோ பைப்புக்கு வரமாட்டான்னு தோணுது. ஐயோ ஏக்கா, பைப்புக்கு வந்தா இன்னும் 2 கலாய்க்கலான்னு பார்த்தேன். நீ அங்கேயே கலாய்ச்சி விட்டு வந்துட்டியாட்டுக்கு. அவ இந்நேரம் புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. தண்ணி வலிஞ்சு போகுது, தண்ணி பைப்புக்கு வரவளுக அடுத்த குடும்பத்தை பேசி பேசி கெடுக்கிறதே வேலையாக வச்சிருக்காளுங்க. கிராமத்தில் கூடயா இப்படி நடக்குது? பொம்பளைங்கள பாரு. ஏக்கா, அங்க பாரு எவ்வளவு ஒருத்தி புதுசா ஊருக்குள்ள வந்திருக்கா. ஏமா, எந்த ஊரு? புதுசா இருக்குது. இந்த ஊர்ல உன்னை நான் பார்த்தது இல்லையே. இல்லைங்க, நாங்கள் அசலூர். மரம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் இங்கே காட்டில். அதான் தண்ணி தீர்ந்து போச்சுன்னு வாட்டர் கேனை எடுத்துக்கிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லைங்க. ஏக்கா, இவ பேசுறத நம்பலாமா? ஆமா, இப்பதான் வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். என்னங்கம்மா, நான் இப்போதாங்கம்மா வரேன். சரி சரி, புடிச்சிட்டு போ, அதான் தண்ணி கீழே போகுதே. இல்லைங்கம்மா, நீங்கள் எதுவும் தண்ணி பிடிக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஏம்மா தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு, திறந்து விட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த ஜில்லாவுக்கு இவங்க தான் கோடீஸ்வரி. சரியா? இவங்க மாடுலாம் வந்து இப்பதான் தண்ணி குடிக்கும். அதனாலதான் அக்கா தண்ணியை திறந்துட்டு அங்க தெரியுது பாரு குளம், அதை ரொப்பிட்டு இருக்காங்க. வந்தமா போனமான்னு இரு. தண்ணி வழியத பத்தி என் ஊர்ல எங்ககிட்டே சொல்றியா? என் ஊரு பஞ்சத்துக்கு வந்தீனா பஞ்ச பொழப்ப பொழைச்சிட்டு ஒழுங்கா போ, தண்ணி பிடிச்சிட்டு போ. அனாவசியமா பேசிட்டு இருக்க. சரிங்கம்மா. பொம்பளைய பாரு, அவன் முடியும் அவளும் சம்பட்ட. ஏங்க தண்ணி பிடிக்காம போறீங்க? கழட்டுறனுங்க. என்ன கழட்டுறங்கிற? என்ன கேன என்னடி வாய் நீளதே கேன கீழங்கிற பாருக்கா. கேன் மூடிய கழட்டுறனுங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணும். முடிஞ்சா அந்த பொண்ணு இங்கே வந்துச்சுன்னா 4 வார்த்தை சொல்லி கொடுக்கணும். இவளுங்க பேசுறதெல்லாம் வச்சுக்காதன்னு. பாவம் அந்த பொண்ணு குடும்பத்தை கெடுத்துப்புட்டு என்னாச்சேரி சிரிக்கிறாளுங்க. என்னக்கா வேணியக்கா, என்னாச்சு? ஒண்ணுல நீ தண்ணிக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். ஏன்க்கா அப்படி நினைச்சீங்க? நீங்க தானே தண்ணிக்கு வர சொன்னீங்க. அப்புறம் நான் வரமாட்டேன்னு நீங்களே எப்படி நினைக்கலாம்? என்னாச்சுக்கா? ஓ, இந்த பொண்ணு தானா அது? பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கேப்பா பேச்ச போய் கேட்குறாளே. கோடீஸ்வரி அம்மா, நீங்க என்ன இந்த பக்கம்? எங்கேயோ போறேன்னு சொன்னீங்க. ஏன் தேவி, அது இருக்கட்டும். ஏதோ டவுனுக்கு போறேன், என் புருஷனுக்கு சட்டி பண்ணின்னு வாங்க போறேன்னா
பார்த்தா குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணிக்கு வந்திருக்க. என்ன என்னடி? ரெண்டு பணக்காரங்களுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டா நம்ம பொழப்பு தான் அரோகதி. தேவி, அக்கா மாதிரி நீயும் பித்தளை கொண்டா வச்சிருக்க. ஆமா ஆமா, அக்காவுக்கு ஈக்குவலான பணக்காரி தானே நீயும். ஏய் வேணி. ஐயோ அக்கா, மன்னிச்சுக்க, அவளை சும்மா ஏற்றி விடுறேன், கம்முனிரு. இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சொன்னோம்னா அவள் அவங்க அப்பா வீட்டுக்கு போக முடியாது, எதுவும் கேட்க முடியாது, மனசை புழுங்கிக்கிட்டு கிடப்பால, அதுக்கு தான் ஐடியா பண்ணுறேன். நான் கூட தப்பா நினச்சிட்டேன்டி. சரி சரி, இன்னும் நல்லா பேசு. அடி பாவி, கேடு கெட்டவளுகளா, என்னடி பொழப்பு இது உங்களுக்குலாம்? அக்கா மாதிரி பித்தளை கொண்டா வச்சிருக்க. நெக்லஸ் வளையலாம் இந்த ஊர்லயே அக்காவுக்கு ஈக்குவலான பணக்காரினா அது நீதான் தேவி. என்ன பண்றது, இந்த பாலா போன லவ்னால உன் புருஷனுக்காக பணக்கார வாழ்க்கையை தூக்கி போட்டுவிட்டு வந்துட்டேன். நாரணி எப்படி இருக்கிற வேண்டியவ. அக்கா, பிடிச்சவங்களுக்காக எந்த மாதிரி கஷ்டத்தை வேணா தாங்கிக்கலாம்க்கா. அதனால தான் பணக்கார வாழ்க்கையில எனக்கு ஒரு பெருசாவே இல்லை. இல்ல இல்ல, இப்ப என்னையெல்லாம் பாத்தியா தேவி, பிளாஸ்டிக் குடத்தை தான் தூக்கிக்கிட்டு அலையிறேன். ஆனா அக்காவை பாரு, நல்லா காப்பரு கலந்த தண்ணி குடம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீயும் வச்சிருக்க. அக்காவை பார்த்தீங்கன்னா ஊரு ஃபுல்லா காடு வயல் அப்புறம் என்னென்னவோ இருக்கு. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நகை நட்டு சேலை பாத்திரம் இப்படி எல்லாம் அவங்க வீட்டில் கொடுத்தாங்க. ஆமா, இந்த செப்பு குடம் உனக்கு ஏது? இந்த குடம் எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்கக்கா. பாத்தியா, நம்ம கோடீஸ்வரி அக்காவுக்குலாம் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. நீயும் அந்த மாதிரி போய் கேட்டு பாரு. ஏ வேணி, செப்பு குடமா முக்கியம், தேவி சந்தோஷமா இருக்கால அதுதான் முக்கியம். சி, என்ன இப்படி நடிக்கிறாளுக? என்னக்கா பிட்டு நீ போடுறியா? நடத்து. இந்தாடி, ஏன் தங்கச்சி ஊர்ல இப்படிதான் அடிபைப்புக்கு போறேன்னு ஒருத்தி போய்கிட்டே இருந்தாலாம். அவ எந்த மாதிரினா நம்ம தேவி மாதிரிதான். இந்த மாதிரி பைப்புக்கு வந்த நேரத்துல அவளோட புருஷங்கி எவளையோ கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டானா. அது புருஷனே பார்த்துருச்சு. ஆனா பொண்டாட்டிக்கு தெரியாது. ஏன்னா அவதான் தண்ணி பிடிக்க வரேன்னு பைப்பு கடிக்க வந்துட்டாளே. என்னக்கா, காதலிச்சு கல்யாணம் பண்ணா கூட புருஷங்க இப்படி துரோகம் பண்ணுவாங்களா? அடி போடி தேவி, என்ன அலையடி இருக்கிற நீயே. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு, கேட்டினா ஆடி போயிருவ. ஏன் கொழுந்தனார் இருக்கார்ல, அவரு மட்டும் என்னவா, என் கொழுந்தனார் பொண்டாட்டி என் கூட வந்துருவா களவெட்ட. அவரு என்ன பண்ணிடுவாரு, பக்கத்து காட்டுக்காரி அவளை கூட்டிட்டு வந்து என் கொழுந்தனார் பொண்டாட்டி, அதான் என் ஓரவத்தி, அவ இல்லாத நேரத்துல வீட்டுல வச்சுக்குவாரு. என் கொழுந்தனாரு என் புருஷன் ஒரு நாள் கண்ணால பார்த்து போட்டாரு. பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு, நீ எதுவும் அவகிட்ட சொல்லிடாதீன்னு. நான் மனசுக்குள்ளாரியே போட்டுக்கிட்டேன். என் கொழுந்தனார் என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க உங்களை மாதிரி. அதுவும் சின்னஞ்சிருசுதான், 3-4 மாசம் கூட ஆகல. உனக்காவது பரவாயில்ல, 6 மாசம் ஆச்சு. அதுங்களாம் ரொம்ப மோசம். ஏன்னு சொல்றேன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணாலுமே பொண்டாட்டியை விட்டுட்டு அங்கிட்ட அலையதான் செய்வானுங்க. நம்ம தான் என்ன பண்றது, இறுக்கி பிடிச்சி வச்சுக்கணும் மாட்டுக்கு புருஷனை. ஐயோ, இப்படி கொடியாடி இருக்காளுங்க இந்த நாளையில. சீ, நல்ல வேலைடி, 4 சனம் பார்த்து வச்சுச்சு என்னையெல்லாம். இந்த மாதிரி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணலடி, இல்லைன்னா என் பொழப்பு அவ்வளோதான். ஏம்மா தேவி, எங்க போற தண்ணி பிடிக்காம? இல்லைக்கா, தண்ணி வீட்டில் இருக்கு. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் கொடுத்து எடுத்துட்டு வந்துட்டேன். இது மட்டும்தான் காலியாக இருக்குன்னு. ஆனால் எனக்கு தலை வலிக்கிறனால தண்ணி கூட தூக்கிட்டு போக முடியாதுக்கா, அதான் வீட்டுக்கு போகிறேன். ஆமா, பாவம், தலைவலிக்கும் போது எப்படி தண்ணி கொடுத்து தூக்க முடியும்? நீ போமா. ஏக்கா, பாத்தியாக்கா, கொளுத்தி போட்டோனையும் உடனே ஓடுற பேச்சு மூச்சு இல்லாமல் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு சண்டையா சண்டடிப்பா புருஷங்கிட்டக்கா. அடியே வேணி, நல்ல வேலை பார்த்தடி. அவளுக்குலாம் அப்படிதான் வேணும். ஏண்டி நீயே சொல்லு, இந்த ஊர்ல என்னோட பணக்காரி எவ்வளவு இருக்கலாமா? நாளைக்கே அவங்க ஆயி அப்பேன் மனசு மாறி சீர்வரிசை கொடுத்துட்டா ஏன்னா என் கௌரவம் கெட்டு போயிருண்டி. இன்னைக்கு நீ இப்படி என் கூட இருக்கியே, அந்த மாதிரி எவ்வளோ என்ன மதிக்க மாட்டா. நல்ல வேலை, இந்த மாதிரியே சொல்லி அவளை ஊரை விட்டு துரத்து. நான் அந்த மாதிரி பண்ணணும்னா நீ எனக்கு என்ன தருவேன்னு சொல்லு, நான் உடனடியே உன் காரியத்தை முடிச்சு கொடுத்துட்றேன். ஏண்டி, இந்த கொட்டாய் யாருது? இந்த கீத்து கொட்டா இது நீ வச்சுக்க. ஏண்டி, இந்த குளம் யாருது? என்னோடது தானே. ஏண்டி, இந்த தண்ணி விடுறோமே நாங்கள் தானே விடுறோம்.
என் புருஷன் தானே தண்ணி திறந்துடுறாரு 7 நாளைக்கு ஒரு தடவை. என் புருஷன் கவுன்சிலரா இருக்காரு. ஏண்டி உனக்கு சொல்லி ஏதாவது ஒன்று பண்றேன்டி, நீ இதை மட்டும் பண்ணு. இங்க பாரு, இன்னும் 7 நாள் அவளை ஊரை விட்டு விரட்டுறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிடி வேணி, நீ எப்போதுமே எனக்கு ஒரு சகோதரி மாதிரி. ஆமா, இவளுக்கு நல்லது பண்ண சகோதரி. இல்லனா நம்மளாம் காசு பணம் இல்லாத ஏழை. இப்ப ஒருத்தி பீத்தச்சிருக்கி. எப்படியோ ஒருத்திக்கு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், அவன் முடிச்சு கொடுக்குறாளான்னு பாப்போம். வாரேன்டி வேணி. வராத, போய் தொலை. போயிட்டு வாக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி. ஐயோ ஐயோ, காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணோம். கடவுளே, நான் வீட்டில் போய் பார்க்கும்போது என் கணவர் வேற யாரும் பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருப்பாரா வீட்டில்? அந்த மாதிரி நடந்து அதை நான் என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் அந்த நிமிஷம் உயிரோட இருக்க மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அம்மா, இடுப்பு வலிக்குது. அம்மா, அந்த குடத்தை எடுங்கம்மா. குறைச்சலே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. நல்ல வேளை சரியான டைம்க்கு வந்தீங்க. இல்லைன்னா என்னால் எழுந்திரிச்சிக்கவே முடியாது. விழுந்த வாக்கிலே படுத்திருந்தா அப்படியே சுளுக்கு விழுந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேம்மா. என்னம்மா முறைக்கிறீங்க? இல்லைம்மா, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? எங்கள் வீட்டில் யாருமே இல்லைம்மா, நானும் என் கணவர் மட்டும்தான் இருக்கோம். ஏம்மா, பெரியவங்க யாரும் இல்லையா? அது ஏமா கேட்குறீங்க? என்ன பெத்த தாய தகப்பனெல்லாம் விட்டுட்டு உதறி எரிஞ்சிட்டுதாம்மா நான் காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேம்மா. எங்களை யாரும் ஏற்றுக்கல. என் புருஷனோட அம்மாவும் எங்களை தனியாக வச்சுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் தாம்மா இருக்கோம். ஆதரவுலாம் யாரும் இல்லைம்மா. பார்க்க பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்க. படிச்சிருக்கியா? இதெல்லாம் நிறைய படித்தேம்மா. படித்தேன். முடிக்க போகிற சமயத்தில் தான் என்னை வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க பார்த்தாங்கன்ட்டு இவர் கூட வந்துட்டேம்மா. நீ உன் பெற்றவங்கள தூக்கி போட்டு வந்துட்ட, அந்த பையனும் அவங்க பெற்றவங்கள தூக்கி போட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் நான் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக தாம்மா இருக்கும். என்கிட்டயே பொய் சொல்கிறியாம்மா? ஏம்மா, உன் வயசுலலாம் என் புள்ள ஒன்று இருக்குது, கட்டி கொடுத்துட்டேன். பேரன் கூட இருக்கான். என்னம்மா சொல்கிறீங்க? எதுக்குமா நீங்களாம் கல்யாணம் பண்ணுறீங்க? ஏம்மா? ஏம்மா, அந்த பைப்புக்கு வந்தியே அவங்களாம் யாருமா? அவங்களாம் என் வீதியில் உள்ளவங்கம்மா. ஒருத்தவங்க கோடீஸ்வரி, ரொம்ப பணக்காரங்க. இன்னொருத்தவங்க வேணின்னு ஒரு அக்கா. 2 பேருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்கம்மா. உன் புருஷனை விட அவங்கள ரொம்ப பிடிக்குமாம்மா? என்னம்மா இப்படிலாம் கேட்குறீங்க? அவங்க புருஷனை விட எந்த உறவுமே பிடிக்காது. பெற்றவங்கள கூட தூக்கி போட்டுட்டு தானேம்மா வரும். நல்லா பேசுகிறம்மா. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? கிண்டல் பண்ணுற மாதிரில இருக்கு. இல்லைம்மா, புருஷனை விட அடுத்தவங்க சொல்கிறதானேம்மா அதிகமாக கேட்குற. தப்பாக எடுத்துக்காத. அவங்க 2 பேரும் உனக்கு யாரும்மா? வீதியில் உள்ளவங்க தானே, வீட்டாளுங்க இல்லைல்ல? வீட்டாளுங்களாம் இல்லைம்மா. என்னம்மா, அவங்க உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உன் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லாமல் சொல்லி கொடுத்து உன் குடும்பத்தை கெடுக்க பார்க்குறாங்க. நீயும் அதெல்லாம் போய் நம்புறியம்மா? சொல்கிறீங்க? ஏம்மா, அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு உன் புருஷன்கிட்ட சண்டை போடுவியா? அதனால தானேம்மா அவங்க கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நீ வரதுக்கு முன்னாடி உன்னை எனக்கு யாருன்னு தெரியாது. நானும் அந்த பைப்பில் தான் தண்ணி பிடிக்க வந்தேன். என்னை பார்த்தியா என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்தேன், நீங்கள் சின்னதாக ஏதோ கேம் வச்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் எந்த ஊருன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட பேச்சு கொடுக்கல. ரொம்ப நல்லது, என்னை பார்த்தேன்னு சொன்னியே அதுக்கு. நீ வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உன் குடும்பத்தை கெடுக்கணும், உன்னை ஊரை விட்டு அனுப்பணும். அவங்க பேர் யாரோ கோடீஸ்வரியாமே. அவங்கள விட நீ பணக்கார பொண்ணா? நாளைக்கே உங்கள் அம்மா அப்பா சமாதானமாகி உனக்கு சீர்வரிசை கொடுத்துட்டா அந்த பொம்பளையை இந்த ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்களாம். அதனால் உன் புருஷன்ட்ட இருந்து பிரித்து உன்னை ஊரை விட்டே விரட்டுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நிஜமாலுமே மாமா, நிஜமாலுமே அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் காதால் கேட்டேன், கண்ணால் பார்த்தேன். அதனால தான் அது எந்த பொண்ணும் வரட்டும், அந்த பொண்ணை நம்மளும் பார்க்கலாம், எடுத்து சொல்லலான்னு இவ்வளோ நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். சின்னதாக கேனில் தண்ணி பிடிக்க நான் ஏன் அவ்வளோ நேரம் அங்கே நிற்கணும்?
வேற என்னெல்லாமா சொன்னாங்க? அந்த ரோஸு கலர் சேலை கட்டிட்டு இருந்தாலே வேணி, அவ என்ன தெரியுமா சொன்னா, காலையிலேயே ஏதோ உன் புருஷன் எங்கேயோ போயிட்டானாமே, அந்த மாதிரி புகைச்சு விட்டுட்டு வந்தேன், அவள் சந்தேகத்தின்ற பேரில் புருஷனை பார்க்கறதுக்கு ரோடு ரோடாக தெரிஞ்சான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்படியா சொன்னாலுங்க? தப்பு ஓ மேலே, நீ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டது உன்னோட தப்பு. அவங்க மேலே கோவப்படாத. 1000 பேர் 1000 சொல்லுவாங்கம்மா. உனக்கு எங்கே போச்சுமா அறிவு? சரியாதம்மா சொல்றீங்க. எனக்கு அறிவு இருந்திருக்கணும். நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன். என் கணவரை இவங்க எத்தனையோ முறை இப்படிதாம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் போயிட்டு அவ்வளோ சண்டடிப்பேன் அந்த மனுஷங்கிட்ட. நான் அவருக்கு ஒரு சந்தோஷமும் கொடுக்கலம்மா. சரிம்மா, புருஷன் மேலே நீ ரொம்ப அன்பு வச்சிருக்க. எங்கள் புருஷன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயத்தில் தானே எல்லாம் பண்ணியிருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? புருஷனை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்னு நினைக்கிற. ஆனால் கேப்பா பேச்சை கேட்கக்கூடாதும்மா. குடும்பம் அழிஞ்சு போயிடும். சரியா சொன்னீங்கம்மா. நல்ல வேலைம்மா என்கிட்ட வந்து சொன்னீங்க. இல்லைன்னா என் வாழ்க்கை இன்னும் எத்தனை வருஷம் இவங்க மத்தியில் வீண் போயிருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. ரொம்ப நன்றிம்மா. என் புருஷனை இந்நேரம் போய் நான் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை தடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. கடவுள் இருக்காருமா. எதுக்கு கீழே விழுந்தேனே தெரியலன்னு நினச்சேன். கடவுள் தடுக்கி விழ வச்சு அறிவு படத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு உங்கள் மூலியமா. ரொம்ப நன்றிம்மா. நன்றியெல்லாம் இருக்கட்டும். இனிமே கேப்பா பேச்சை கேட்பியா? சத்தியமா கேட்க மாட்டேம்மா. 4 பேர் ஏதாவது பேசினா கூட காதில் விழாத மாதிரி போயிடுறேம்மா. கேப்பா பேச்சை கேட்டா குடும்பம் அழிஞ்சிரும். சரிம்மா, ஏதாவது சந்தேகப்படுவியா? இல்லைம்மா, சந்தேகப்பட்டா எனக்கும் என் புருஷனுக்கு இருக்க நிம்மதி போயிருமா? சந்தேகப்பட்டா நிம்மதி போயிடும். கேப்பா பேச்சை கேட்டா குடும்பம் அழிஞ்சிரும். புரியுதா? இது உனக்கு புரிஞ்சாலே உன் சந்தோஷம் இனிமே நிலைக்கும். உனக்கும் உன் புருஷனுக்கும் நடுவில் சண்டையே வராது. போ, வீட்டில் போயிட்டு பொழைக்கிற வழியை பாரு. 4 பேர் பேசுவாளுங்க குடியே கெடுக்க. அவளுங்க கூடலாம் சேராத. போம்மா வீட்டுக்கு. ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. அழாம போம்மா. சரிங்கம்மா. தேவி, இப்பெல்லாம் என்ன உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ நல்லபடியா இருக்கணும், உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும்னு தான் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை கூட விட்டுட்டு உன்னை தேடி வந்து கரம் பிடிச்சேன். என் துரதிர்ஷ்டம் என்னவோ, என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, சந்தேகப்படுற. நான் உயிரோடு இருக்கிறனால தானே உனக்கு சந்தோஷம் வருது. அதனால் உன்னோட நிம்மதியும் போகுது. நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீ அழுதுட்டு என்னை பற்றி யோசிக்காம நிம்மதியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். சாரி தேவி. ஐயோ 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 ஆதி ஆதி என்னாச்சு? ஆதி 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 இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. ஐயோ ஐயோ யாருமே இல்லையே, ஏதாவது வாங்கலையே. ஐயோ ஆதி ஐயோ என்னங்க 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 இறங்குங்க. வேணாங்க வேணாங்க, நான் இது பண்ண மாட்டேன். இறங்குங்க, பேசிக்கலாங்க. எங்க இறங்குங்க, பயமா இருக்குங்க. ஐயோ எங்க இறங்குங்க எங்க இறங்குங்க. எனக்கு உங்கள்கிட்ட யாரையில இறங்குங்க, எனக்கு பயமா இருக்குங்க. எங்க இறங்குங்க. ஐயோ ஐயோ உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க? என்னை யோசிச்சு பார்க்காம பண்ணிட்டீங்களேங்க. ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னாலுமே என்ன இருக்கும்? ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லை தேவி, நான் இருந்தாலே நீ என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்க. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. உனக்கு மட்டும் ஏன் என் மேலே நம்பிக்கை வரல? நீயும் தான் வெளியில் போகிற வர என்னைக்காவது உன்கிட்ட தப்பாக ஏதாவது கேட்டிருப்பனா? எங்கே போகிறேன்னு சந்தேகப்பட்டுக்கனா? நீ மட்டும் ஏன் சந்தேகப்பட்டுட்டே இருக்கு? நீயும் நிம்மதியாக இருக்கல, என்னையும் நிம்மதியாக இருக்க விடலை. ஒரு நாள் நிம்மதியாக வச்சுருந்துருக்கியான்னு எப்போ பாரு அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு என்னை சந்தேகப்பட்டு காலையில் கூட மெயின் ரோட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். சந்தேகத்துட்டுற பேரில் தானே. எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? நான் இறந்துடுறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன். நீ என்னை பற்றி யோசிச்சு உன் நிம்மதியை இழக்க வேணான்ட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஐயோ 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 தப்புதாங்க தப்புதாங்க தப்புதாங்க. கேட்ப பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டேங்க. இனிமே நான் எப்போதும் அப்படி பண்ண மாட்டேங்க. வேணா என்ன அடிங்க, சத்தியமா இனிமே அப்படி பண்ண மாட்டேங்க. எனக்கு இப்பதாங்க தெரியும் அந்த வேணி கோடீஸ்வரி பேச்சு கேட்டுக்கிட்டு நான் உங்களை அடிக்கடி இப்படி பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேங்க, சத்தியமா பண்ண மாட்டேங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. எனக்கு யாருமே இல்லைங்க.
இருக்க பாசத்துல தாங்க பயந்து போயிட்டேன், சந்தேகப்பட்டுட்டேன். இப்பதாங்க ஒரு அம்மா என்ன பார்த்தாங்க. அந்த அம்மா சந்தேகப்பட்டா குடும்பம் அழிஞ்சு போயிடும், கேப்ப பிச்சு கேட்டா நிம்மதி போயிடும்னு அந்த அம்மா சொன்னாங்க. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். அந்த அம்மா காது பட பேசியிருக்காங்க, கோடீஸ்வரியும் வேணையும் நம்ம குடும்பத்தை பிரிச்சு இனி வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு. இல்ல இந்த ஊரை விட்டு உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு துரத்தி அடிக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க பயப்படையில. அந்த அம்மா கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, இனிமே நான் அவங்ககிட்ட பேச மாட்டேங்க, அவங்க பேச்ச கேட்க மாட்டேங்க. இனிமே இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. எழுந்திரி தேவி, அழாத. எழுந்திரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சாரி, அவசரப்பட்டு ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன். எழுந்திரிமா. என்னங்க, உங்களை இப்படி பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீங்க இந்த முடிவு எடுக்க காரணம் நான் தாங்க, எனக்கு புரியுதுங்க. ஆனா இந்த மாதிரி உங்களை பார்த்தோன்னே எனக்கு பயந்துட்டேங்க, பதறி போயிட்டேங்க. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. நானும் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேங்க. தேவி, நம்புறேன், அழாதம்மா, அழாத. நான் உன்னை நம்புறேன், அழாத. சரிங்க. சந்தேகப்பட்டா குடும்பம் அழிஞ்சிரும், கேப்பா பேச்ச கேட்டா நிம்மதியே போயிடும். சரியாதானே சொல்லியிருக்காங்க பெரியவங்க. 4 பொம்பளைங்க சேர்ந்தா குடும்பத்தை 2 ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு வந்து குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க, உங்கள் நிம்மதியும் கெட்டுரும். சந்தோஷமா இருங்க. யாருக்கும் நல்லது பண்ணாட்டியும் கெடுதல் மட்டும் நினைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.